வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் பரிந்துரை கையளிப்பு. சட்டத்துக்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிக்கலில். போதைப்பொருள் ஊழல் நடவடிக்கையில் தீவிர கவனம் செலுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரளும் எதிர்க்கட்சியினர். மீண்டும் 4 லட்சத்தை நோக்கி நகரும் தங்கத்தின் விலை. உலக வங்கி கடத்திட்டத்தின் கீழ் நிதி பெற்ற முன்னாள் அமைச்சர்களின் உறவினர்கள். டெல்லியை உலுக்கிய குண்டுவெடிப்பு தொடர்பில் வெளியான தகவல். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் ஆராயும் குழுவின் தலைவர் ட்ரியன் சி அர்சகுலரத்ன குறித்த அறிக்கையை நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் கையளித்துள்ளார். சட்டத்துக்கு புறம்பாக இழப்பீடு பெற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அந்த இழப்பீட்டு பணத்தை மீள அறவிடுவதற்கான உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2022 ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களின் போது தமது வீடுகள் தீக்கிரையானதால் ஏற்பட்ட சேதங்களுக்காக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நஷ்ட ஈடு பெற்றுக் கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மனுவை எதிர்வரும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சுற்றுச்சூழல் சட்டத்திறனியான கலாநிதி ரவீந்திரநாத் தாபர் ரேவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளன. மக்களின் நலன்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. இந்நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணி ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நுகேகொடையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதன்போது அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ள பெருமளவு மக்கள் ஒன்றிணைவார்கள் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. கட்சி பேதங்கள் இன்றி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பு செட்டியார் தெரு நிலவரப்படி 22 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் 3,10,700 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலை 3,36,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் கொழும்பு செட்டியார் தெருவில் 22 கரட் தங்கப்பவுன் 3,01,500 ரூபாவாகவும் 24 கரட் தங்கப்பவுன் 3,26,000 ரூபாவாகவும் பதிவாகியிருந்தது. அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உலக வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களை பெயரிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய வித்யாரத்ன இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதற்காகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்த பட்டியல் நீண்டது, எனவே நான் சிலவற்றை குறிப்பிடுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் மனைவி அனுமா கமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது. அது ரூபாய் 14.95 மில்லியன் பெற்றுள்ளது. எனினும் எந்த நிறுவனமும் நிதியை திருப்பிச் செலுத்துவதில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டினார். அத்துடன் அமைச்சர் தயா கமகேயின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரமராட்சியின் மகன் 8.2 மில்லியன் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறினார். அசாகி கான்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோசன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 18 மில்லியன் பெற்றது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொடவும் ரூபாய் 18 மில்லியன் பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் செனவிரத்னவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் ரூபாய் 37.5 மில்லியனை பெற்றது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் ரூபாய் 48.1 மில்லியனை பெற்றது என்று அமைச்சர் கூறினார். இந்த நிலையில் 2025 ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பிச் செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக வித்யாரத்ன குறிப்பிட்டார். இந்திய எல்லைக்குள் சட்டவிரோதமான முறையில் உட்பிரவேசித்த இலங்கை பிரஜை ஒருவரை மண்டபம் கடற்கரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைதானவர் மன்னார் வங்காளை பகுதியை சேர்ந்த 56 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் படகு மூலம் சட்டவிரோதமான முறையில் இந்திய எல்லைக்குள் உட்பிரவேசித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.
அவரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டது உமர் முகமது தான் என்று DNA பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உமர் முகமது தாயிடம் எடுக்கப்பட்ட மாதிரியும் கார் குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட காரிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரியும் ஒத்துப்போயுள்ள நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட வைத்தியர்களிடம் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இந்த கும்பல் டெல்லியில் டிசம்பர் 6ஆம் தேதி 6 இடங்களில் ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினமான டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியில் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்த திட்டமிட்டிருந்தது அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏற்கனவே பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பழிவாங்க ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூர் அசாத் அழைப்பு விடுத்து வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பாபர் மசூதி இடிப்பு தினமன்று குண்டுவெடிப்பு நிகழ்த்துவதற்காக 5 கட்டங்களாக திட்டங்களை தயாரித்து வந்ததும் தெரியவந்துள்ளது.